உலகம் முழு தமிழ் பேசும் அனைத்து நல்லுணர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மின்கசிவு ஏற்பட்டு பெரிய பெரிய விபத்துகள் ஏற்பட்டுச்சு. பெரிய பெரிய அடுக்கு மாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்றிக்கிட்டு உள்ளே இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெளியே வரும்போது நான் நின்றுட்டு இருந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தம்பம் இருந்தது. அந்த ஸ்டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து 1.5 நிமிஷமாக அது வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்க உள்ள. நான் அங்கேருந்து இருந்த ஜனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வந்து தூரமாக போயிட்டு அதோடைய வீடியோ கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக 1.5 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மின்கசிவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா வந்து நிறைய இடத்துல வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோ கடைசி பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய பெரிய மின்னணுகளை பார்த்தா வந்து மின்சாரம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மின்சாரத்தோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது 10,000 வோல்ட் 20,000 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உயர் மின்னழுத்தம் கொண்டதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யாருக்கும் சப்ளை அந்த பண்ண முடியாது. அதுக்காக ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எனப்படக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியா பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வழியாக பார்த்தா வந்து இந்த பவர் ஆனது சப்ளை வந்து பண்றாங்க வெவ்வேறான இடங்களுக்கு. அப்படி செயல்படக்கூடிய இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அருகாமையில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை வந்து பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000 வோல்ட் தாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்முடைய வீடுகளுக்கு தேவையான சப்ளை எவ்வளவு வேணும்? 200 வோல்ட்ல இருந்து 250 வோல்ட் வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்மாற்றியாக செயல்பட்டு அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி செயல்படுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது, டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து 2 இரும்பு பட்டைகள் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனிம எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றி வச்சிருப்பாங்க. இந்த கனிம எண்ணெய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உயர் மின்னழுத்தம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள டைரெக்டாக வந்து தாக்கும்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல் பண்ணுறதுக்காக இந்த கனிம எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இரும்பு பட்டை இருக்கு இல்லையா, இந்த இரும்பு பட்டையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பீடப்பட்ட கம்பி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வச்சிருப்பாங்க. இப்போ ஏசி எனப்படக்கூடிய அந்த மாறுதிசை மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா, இது சுற்றி ஒரு காந்தப்புலம் பார்த்தீங்கன்னா வந்து உருவாகுது. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தி ஏதாவது கொண்டு வரும்போது, அதாவது 2வது கம்பி இருக்கு இல்லையா, இந்த 2வது கம்பி வழியாக பார்த்தீங்கன்னா வந்து மின்னோட்டமானது தூண்டப்படும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு காப்பீடப்பட்ட ஒரு கம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சிருப்பாங்க. இந்த அளவோட இந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா மின்னழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அதாவது மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வோல்ட் வருது அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது குறைக்கக்கூடிய கம்மியான அளவு பார்த்தீங்கன்னா சுற்றுக்கள் இருக்கும்போது ஒரு 220 வோல்ட் 300 வோல்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்க முடியும் குறைந்த சுற்றுக்கள் மூலமாக. அப்படி குறைவாக பார்த்தீங்கன்னா சுற்றுக்கள் சுட்டப்பட்டு ஒரு 230 வோல்ட் 240 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடுக்கு எவ்வளோ சப்ளை பண்ணமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கூட இருக்கு. பட் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ புயல் நேரங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து மழை நேரங்களில் இடி இடிக்கும் இல்லையா, இப்படி மின்னல் இடி இடிக்கும் போது அது டைரெக்டாக வந்து பவர் சப்ளையை தாக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ சாதாரணமாக போகிற மின்னழுத்தத்தோட உயர் மின்னழுத்தம், அதான் பார்த்தீங்கன்னா அதுவே கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இன்னும் உயர் மின்னழுத்தத்தோட பார்த்தீங்கன்னா வந்து தாக்கும்போது பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக டிரான்ஸ்ஃபார்மரை நோக்கி வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை நோக்கி வரும்போது உள்ள இருக்க அந்த காப்பீடப்பட்ட அந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, இது கரைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உயர் மின்னழுத்தத்தின் காரணமாக அந்த கனிம எண்ணெயும் சேர்த்து வந்து பத்திக்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உடனடியாக வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த மின்னழுத்தம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கனிம எண்ணெய் வந்து தாங்கும்.
கூல் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு புதுசாக ஒரு சிஸ்டம் கூட கொண்டு வந்தாங்க, ஃபாஸ்ட் டிப்ரிசியேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் இது மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தது 60 மில்லி செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒர்க் பண்ணலையானாலும் இது மாதிரி வெடிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, ஓகே. இது வந்து அங்கங்கே போஸ்டர்ஸ் எல்லாம் எரியறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பி இன்னொரு கம்பியோட உராசும் போது எரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் உள்ளே வந்து இருக்கும்போது இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை உயர் அழுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்சாரம் ஏதாவது தாக்கும்போது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் இது மாதிரி வந்து போஸ்ட் எரியறதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கும். இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹீட்டை குறைக்கிறதுக்காக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. பட் இதையெல்லாம் மீறியும் எரியுது அப்படின்னு சொன்னால் உயர் மின்னழுத்தம் தான் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டில் இருக்க சார்ஜஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் சப்ளை ஆனது எடுத்துக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்மாற்றியானது இருக்குது. நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே 220 வோல்ட் ஆனது வரும். 220 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது குறைந்த மின்மாற்றியாக மாற்றி 5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார்ஜ் நம்மளுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை ஆனது கொடுக்குது. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் இந்த மின்மாற்றியானது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சு கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.